பிரியமானவர்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அன்பு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். கர்த்தர் தாமங்கள் ஒவ்வொருத்தரையும் அவருடைய நினைவு வழிநடத்துவராக. நம்முடைய எண்ணங்களும் நினைவுகளுமே நம்மை வழிநடத்துகிறதான மிகப்பெரிய சக்தி என்று சொல்லி பார்க்கின்றோம். அப்போ நம்மை குறித்து தேவன் என்ன எண்ணி இருக்கிறாரோ, என்ன நினைத்திருக்கிறார், அவைகளை பரிசு வேதாமத்தை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறபடினால அந்த வார்த்தைகளை விசுவாசித்து இருதயத்தில் பதித்து கொண்டு தேவனை மையப்படுத்தலாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் கர்த்தர் சொல்லி இருக்கிறது தான் நமக்கு நடக்கும் என்று சொல்லி பார்க்கின்றோம். லூக்கா 10 அதிகாரம் 19 கர்த்தராகிய இயேசுக்கு சொல்றார், சர்ப்பங்களை தேள்களை மிதிக்கும் சத்துருடைய சகல வல்ல மேற்கொள்ளுக்கு அதிகாரம் கொடுத்தேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று சொல்லியிருக்கிறார். இப்போ நம்ம எப்பொழுதுமே தேவனை மையப்படுத்துகிறோம். கர்த்தாவே, ஒன்று என்னை சேதப்படுத்தாது என்று சொல்லியிருக்கிறதுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில நெகட்டிவாக நடந்து கொண்டிருந்தாலும் கூட நீங்க விசுவாசித்து தேவனை மையப்படுத்த வேண்டிய காரியம் என்ன என்றால், அதான் ஒன்று என்னை சேதப்படுத்தான்னு சொல்லியிருக்கிறீங்க, அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன்னு சொல்லி தேவனை மையப்படுத்துவதாக இருக்கட்டும். ஏனென்றால் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் என்று சொல்லி பார்க்கின்றோம். அவ விசுவாசித்து தேவனை மையப்படுத்தும் போது அந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில் வந்து பலிக்கக்கூடியதா இருக்கிறதுனால கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை விசுவாசித்து தேவனை மையப்படுத்தலாக இருக்கணும். ஒன்று என்னை சேதப்படுத்தான்னு சொல்லி கர்த்தர் தான் சொல்லிக்கிறாரு. இந்த சொன்னவர் யார் என்றால், லாசருவே வெளியே வா என்று சொன்னதான தேவன் தான் இந்த வார்த்தையை சொல்லிக்கிறாரு. என்னவென்று சொல்லி, ஒன்று உன்னை சேதப்படுத்தான்னு சொல்லி. ஆகையினால ஒன்றும் என்னை சேதப்படுத்தாது, கர்த்தாவே அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன் சொல்லி தேவனை மையப்படுத்தலாக இருக்கணும். அடுத்தாக யோவான் 10 அதிகாரம் 28, 29 வசனங்களை வாசிக்கும் பொழுது, அவைகளை எனக்கு தந்த பிதா எல்லாரிலும் பெரியவராக இருக்கிறார், அவருடைய கரத்திலிருந்து ஒருவனும் ஒரு காலம் அவைகளை பறித்துக் கொள்ள முடியாது, இரண்டு கரத்திலிருந்து உங்களை ஒருவரும் ஒரு காலம் பறித்துக் கொள்ள முடியாது என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறதுனாலே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் உடைய கரத்திலிருந்து ஒருவரும் ஒரு காலம் என்னை பறித்துக் கொள்ள முடியாது, பிதாவுடைய கரத்திலிருந்து ஒருவர் என்னை பறித்துக் கொள்ள முடியாது என்று சொல்லி நீங்க சொல்லி இருக்கிறதுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன். அப்போ கரத்துல இருக்கிறீங்க நீங்க, தேவனுடைய பலத்த கரத்துக்குள்ள இருக்கிறதான உங்களை யாரும் தொடக்கூட முடியாது. அதனால தான் கர்த்தருடைய வார்த்தையில சொல்லி இருக்கிறது, உங்களை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறான். நம்முடைய கண்மணியை நம்மாலே தொட முடியாது, அதுக்குள்ள இமை வந்து மூடிகளும். அதுபோல தேவனுடைய கண்மணியாய் நாம் மாற்றப்பட்டு விட்டபடினாலே நம்மை யாரும் தொட முடியாதுன்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தை விசுவாசத்தை தேவனை மையப்படுத்தணும். நாம் தேவனுடைய கரத்தில் இருக்கிறோம். இப்போ அவருடைய கரத்தில் ஒரு காலம் என்று சொல்லும் பொழுது எந்த பிரச்சனையோ, இந்த பாவமோ, வியாதியோ, மரணமோ, பிசாசோ, உலகமோ எதுவுமே அவருடைய கரத்திலிருந்து பறித்து கொள்ள முடியாது. ஏனென்றால் நான் தேவனுடைய கரத்தில் இருக்கேன். அதை அறிந்து விசுவாசித்து தேவனை மையப்படுத்தலாக இருக்கணும். கர்த்தாவுடைய கரத்திலிருந்து ஒரு காலம் என்னை பறித்து கொள்ள முடியாது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கரத்திலிருந்து ஒரு காலம் என்னை பறித்து கொள்ள முடியாது. அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன், தேவனை மையப்படுத்தலாக இருக்கணும். யோவான் 14 அதிகாரம் 13 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார், சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்தை நடத்துவார் சொல்லி இருக்கிறதுனாலே, பரிசுத்த ஆவியான மூலமாய் சகல சத்தியத்தை நடத்துகிறவராக இருக்கிறதுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன். கர்த்தா, இன்று நாளிலும் கூட காலையில் எழுந்த உடனே சொல்லுங்க, இன்று நாளிலும் கூட பரிசுத்த ஆவியானவரை கொண்டு சகல சத்தியத்தை நடத்துகிறவராக இருக்கிறதுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன். பிரியமானவர்களே, நீங்கள் தேவனை விசுவாசிக்கிறேன்னு சொன்னால் தேவனுடைய வார்த்தையை சேர்த்து விசுவாசிக்கும் போது தான் நீங்கள் தேவனை விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறீர்கள். ஆகையினால் அவர் சொல்றார், சத்தியாவினை வந்து சகல சத்தியத்துக்கு நடத்துவார் சொல்றதுனாலே, விசுவாசம் என்ற சத்தியத்திலே, நம்பிக்கை என்ற சத்தியத்திலே, அன்பு என்ற சத்தியத்திலே, கீழ்ப்படுதல் சத்தியத்திலே, தாழ்மை என்ற சத்தியத்திலே, உண்மை என்ற சத்தியத்திலே, ஆசீர்வாதம் என்ற சத்தியத்திலே, ஐஸ்வர்யம் என்ற சத்தியத்திலே, சௌக்கியம் ஆரோக்கியம் என்ற சத்தியத்திலே பரிசுத்த ஆவியானவரை கொண்டு கர்த்தர் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். அவருடைய வார்த்தையின் பிரகாரம் நடக்கிற சத்தியத்திலே, நீதிமானுக்குரிய சத்தியத்திலே, அவருடைய சீஷருக்குரிய சத்தியத்திலே கர்த்தர் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். ஆகினாலே அந்த வார்த்தையை விசுவாசித்து தேவனை மையப்படுத்தணும். சத்திய ஆவியான மூலமாய் சகல சத்தியத்தின் நீர் நடத்துகிறவராக இருக்கிறதுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன், ஆராதிக்கிறேன். நான் நடப்பேன், நான் செய்வேன், நான் பண்ணேன், நான் செய்துனுக்கிறேன்னு சொல்லவே சொல்லாதீங்க. பரிசுத்த ஆவியானவரால் தான் நான் தேவனுடைய வசன பிரகாரம் நடக்க முடியுமே அல்லாமல் நம்முடைய சாமர்த்தியத்தான் நடக்க முடியாது. பெரியமானவர்களே, நானே நடப்பேன்னு சொன்னீங்கன்னாக்க உங்களுக்கு கர்த்தர் எதுக்குன்னு சொல்லி தான் கேட்பாங்க எல்லாரும். யார்கிட்ட சொன்னாலும் என்ன சொல்லுவாங்க, நீங்களே நடப்பீங்கன்னா அப்போ உங்களுக்கு கர்த்தரே தேவையில்லை, நீங்களே நடக்கிறீங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகினால பிரியமானவர்களே, நம்மால நடக்க முடியாதுன்னு சொல்றத கர்த்தரே சொல்லி இருக்கிறாரு.
என்னை இல்லாம உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆகையினால தான் இயேசு சொல்றாரு, நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றவாள் உங்களிடத்துல வரமாட்டார். நான் போவேன் ஆகில் அவர் உங்களிடத்துல அனுப்பேன். அவர் உங்களை சகல சத்தியத்தை நடத்துவார்னு சொல்லலாம். அப்ப பரிசுத்த ஆவியானவரே இந்த பூமிக்கு தேவன் அனுப்பி வைத்ததான நோக்கமே என்னன்னு சொன்னால், தேவனுடைய வார்த்தையின் பிரகாரம் எல்லாம் நம்ம நடத்துவதற்காகத்தான் பரிசுத்த ஆவியை அனுப்பியிருக்கிறார். இன்றைக்கு நான் இப்படிப்பட்ட சத்தியங்களை எல்லாம் நாம் அறிந்து கொள்கிறோம் என்று சொன்னால் எதன் மூலமா என்று சொன்னால் பரிசுத்த ஆவியான மூலமாய் தான். அவர் தாம் கேள்விப்பட்ட யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிக்கிறவராக இருக்கிறார். அவர் சுயமாய் ஒன்றும் சொல்ல மாட்டார் என்று சொல்லி பார்க்கின்றோம். அவர் நினைப்பூட்டுகிறவராக இருக்கிறார் உங்களுக்கு. அப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்மை தேற்றுகிறவராக இருக்கிறார், நம்மை சத்தியத்தை நடத்துகிறவராக இருக்கிறார், நமக்கு நினைப்பூட்டுகிறவராக இருக்கிறார். அதற்காகத்தான் பரிசுத்த ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். ஒருவேளை நீங்க பரிசுத்த ஆவியை பெறலைனாக்கா பெற்றுக்கொள்ளுங்க. ஒன்னும் பரிசுத்தமாய் இருந்தால்தான் பரிசுத்த ஆவியானவர் கொடுப்பார் என்பதில்லை. பரிசுத்தமாய் வாழ்கிறதுக்கென்று தான் பரிசுத்த ஆவியானவரே தேவன் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். நிறைய பேர் தப்பா புரிஞ்சுருக்கிறீங்க. நானே பரிசுத்தம் இல்லையே, எப்படி எனக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பார் கர்த்தர்னு சொல்லி. நீங்க பரிசுத்தமா இருந்தா உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் இருக்கு. பரிசுத்தமாய் வாழ முடியாது. பரிசுத்தமாய் வாழ்கிறதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவரே தேவன் தருகிறார். ஆகினா தப்பா புரிஞ்சுக்கின்னு தப்பா கர்த்தரத்தை கேட்டுங்களாக்கா பெற்றுக்கொள்ள மாட்டீங்க. கர்த்தாவை நான் பரிசுத்தமா வாழ்றதுக்கு தான் நீங்க பரிசுத்தாவை தருகிறேன் என்று சொல்லி அறிந்து சத்தியத்தில் நடத்துறார். பரிசுத்தம் என்ற சத்தியத்துல பரிசுத்தாவினர் கொண்டு நடத்துகிறார். நீங்க நடக்கல, அவர் தான் நடத்துறார். நிறைய பேர் நாங்க நடக்கிறோம்னு சொல்லி நீங்க நடக்கல, அவர் தான் நடத்துகிறவராக இருக்கிறார். அதை தான் கர்த்தர் சொல்றார், பிரயோஜனமானவைகளை எல்லாம் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில உன்னை நடத்துகிறவன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று சொல்லுகின்றார். அப்ப அவர் தான் நம்ம சகல சத்தியத்தை நடத்துகிறவராக இருக்கிறார். ஆகின பரிசுத்தாவினர் கூட சகல சத்தியத்தை நம்ம நடத்துகிறவராக இருக்கிறதுனாலே சத்தியாவினர் கொண்டு சகல சத்தியத்தினை என்னை நடத்துகிறதுக்காக உண்மை சோத்திருக்கிறேன், துதிக்கிறேன், உண்மை ஆராதிக்கிறேன்னு சொல்லி தேவனை மையப்படுத்துவதாக இருக்கு. அடுத்தாக வாசிக்கிறோம் யோவான் 14ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார், என்னை விசுவாசிக்கிற நான் செய்கிற கிரிகளை தானும் செய்வான், இவளை பார்க்கலாம் பெரிய கிரிகளை செய்வான் என்று சொல்றார். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீர்களோ அவர்கள் எல்லாரும் இயேசு செய்த கிரிகளை அவரை பார்க்கலாம் பெரிய கிரிகளை செய்வான்னு சொல்லி அவரே சொல்லி இருக்கிறதுனாலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே உண்மை விசுவாசிக்கிறதான நான் நீர் செய்கிற கிரியை செய்வேன், உண்மை பார்க்கல பெரிய கிரிகளை செய்வேன் என்று சொல்லி இருக்கிறது பிரகாரமாகவே என்னை நடத்துகிறதுக்காக உண்மை சோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் சொல்லி தேவனை மையப்படுத்துங்கள் என்று சொன்னால் அவருடைய வார்த்தையை அவர் நிறைவேற்றுகிறதால் வல்லவராக இருக்கிறார். அவர் என்ன வார்த்தையை சொல்றாரோ அந்த வார்த்தையை நிறைவேற்றுகிற வல்லவராக இருக்கிறார். நம்ம விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் இயேசு கிறிஸ்து தான். நம்மளை விசுவாசியா மாற்றினதும் இயேசு கிறிஸ்து தான். அப்ப அவர் சொல்றார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரிகளை செய்வான், இவளை பார்க்கலாம் பெரிய கிரிகளை செய்வான்னு சொன்னா யாருக்கு செய்வார்னு சொன்னா நமக்கு தான் செய்கிறவரா இருக்கிறார். வெளியே தூக்கி போட்டக்கூடாது, விசுவாசிக்கிறவங்க சொல்லி வெளியே தூக்கி போட்டக்கூடாது. யாரெல்லாம் இயேசு விசுவாசிக்கிறீங்களோ அவர்கள் எல்லாரும் இயேசு செய்த கிரிகளை அவரை பார்க்கலாம் பெரிய கிரிகளை செய்வேன் சொல்லி தேவனே விரும்பி சொல்லி இருக்கிற வார்த்தைகளா இருக்கிறதுனால நான் விசுவாசத்தை தேவனை வழிபடுத்த வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே விசுவாசிக்கிறதான நான் நீர் செய்த கிரிகளை நானும் செய்வேன், பார்க்கலாம் பெரிய கிரிகளை செய்வேன், அதுக்காக சோத்திருக்கிறேன், துதிக்கிறேன், ஆராதிக்க சொல்லி தேவனை மையப்படுத்துவதாக இருக்கிறது. அடுத்தாக எபேசியர் 1 அதிகாரம் 3ஆம் வசனத்துல வாசிக்கும் போது ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான்னு சொன்னதான தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது சொன்னால், கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க, அதுதான் புது சிருஷ்டி. நீங்க கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால் நீங்க ஏற்கனவே நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டு விட்டீர்கள். ஆசீர்வதியும் கர்த்தாவே என்று சொல்லக்கூடாது. நீங்க என்ன சொல்லி தேவனை மையப்படுத்தணும், கர்த்தாவை கிறிஸ்துவுக்குள் புது என்னை ஆவிக்குரிய பிரகாரமாய் சகல ஆசீர்வாதத்தினால் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறீர், அதற்காக சோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன், ஆராதிக்கிறேன். உன்னதங்களிலே கிறிஸ்துவுடனே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நீர் என்னை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறதுக்காய் சோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன், ஆராதிக்க சொல்லி தேவனை மையப்படுத்தலாக இருக்கிறேன். யோவான் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கும் போது நான் உங்களை திக்கற்றலாக விடேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறதுனாலே கர்த்தாவே என்னை திக்கற்றலாக விட மாட்டீர், அதற்காக சோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன், உம்மை ஆராதிக்க சொல்லி தேவனை மையப்படுத்தணும். திக்கற்றலாக விட மாட்டேன்னு அவரே சொல்றதுனாலே திசை தெரியாமல் நம்ம வாழ்கிறவர்களா இல்லாம திசை தெரிந்து வாழக்கூடியவர்களாக கர்த்தர் நம்மை மாற்றுகிறவர்களாக. ஆகினாலே கர்த்தர் என்னை திக்கற்றனாக விட மாட்டீர், அதற்காக சோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன், ஆராதிக்க சொல்லி தேவனை மையப்படுத்த வேண்டும். பிரியமானவர்களே, கர்த்தர் சொல்லி இருக்கத்தான் நமக்கு நடக்கும் என்று சொல்லி வேத வசனத்தை விசுவாசித்து இருதயத்துல பதித்து கொண்டு ஒவ்வொரு நாளும் போகும்போது வரும்போது படுக்கும்போது எழுந்திருக்கும் போது எப்பொழுதும் இந்த வார்த்தைகளையே சொல்லி தேவனை மையப்படுத்துங்க. கர்த்தர் தாமங்களை ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபித்து பிடிப்போம். எங்களை அதிகமா நேசிக்கிறதான பரிசுத்தம் இல்ல பிதாவை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை சுமத்துகிறோம். நீங்க சொல்லி இருக்கிறது தான் எங்களுடைய வாழ்க்கையில நடக்கும் என்று சொல்லி நாங்கள் அறிந்து கொண்டோம். ஆகையினால பிரியமானவர்களே, நீங்க கர்த்தாவே நீர் எங்களுக்கு என்னெல்லாம் வார்த்தைகளை சொல்லியிருக்கீங்களோ
அந்த வார்த்தைகளை எங்கள் இருதயத்தை பதித்துக் கொண்டு ஒவ்வொரு நாளும் அதை நாங்கள் மறந்து விடாதபடி எப்பொழுதும் நினைவில் வைத்துக் கொண்டு அவைகளையே சொல்லி நாங்கள் உம்மை ஆராதிக்க எங்கள் எல்லாருக்கும் நீர் கிருபை தரும்படியாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென்.